திரு தங்கவரதராஜன் பாஜகல இருந்து இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் திரு தங்கவரதராஜன். இப்போ திரு ஷஃபி சொல்றாரு பாமகவுக்கு வாக்குகள் கிடைக்குமா இல்லையா, ஆனா பாஜக கூட கூட்டணியில இருக்கிற பாமகவுக்கு வாக்குகள் கிடைக்காது, முக்கியமா அதிமுக வாக்குகள் போகாது அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார். உங்க பதில்? பொதுவாக புரட்சித் தலைவர் அம்மாவார் திமுக டிஎஸ்எப்பி என்று இந்த ஆழமான தமிழக மக்கள்கிட்ட பதிவானது. இது வந்து எந்த கட்சிக்கும் தாண்டி தமிழக மக்கள்கிட்ட பதிவானது. திமுக என்றால் டிஎஸ்எப்பி அப்படின்னு. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு அங்க பிரதான கட்சி அதிமுக அங்க கட்சி போட்டியிடல. இன்னைக்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இன்னைக்கு வந்து எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சி அன்புமணி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு இடைத்தேர்தல் நினைத்தாலும் கூட இன்னைக்கு தமிழக அரசாங்கம் 3 வருஷ ஆட்சியில் ஏற்கப்படக்கூடிய அதிருப்தி, குறிப்பாக இந்த கள்ளச்சாராய பலி என்பது கள்ளச்சாராய கொலை. அது நிச்சயமாக கள்ளச்சாராய பலி என்பது கூட கச்ச குறை. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு மக்கள் பாமர மக்கள் நிச்சயமாக வந்து இடைத்தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் கூட என்ன மாற்றம் வரும்போது நினைக்கலாம். நிச்சயமாக இந்த இடைத்தேர்தல் மூலமாக ஒரு மாற்றம் வரும் என்று நிச்சயமாக அதை அந்த பிரதிபலிக்கும் நாங்க நம்புறோம். அந்த அடிப்படையில நிச்சயமாக இதுல வந்து திமுக டிஎஸ்எப்பி வைக்கக்கூடிய அத்தனை மக்களும் நிச்சயமாக வந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக வேட்பாளர் அவருக்கு மாநில சின்னத்துல வாக்களித்து அவர் வெற்றி பெற்று. இந்த விஷயங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜக கூட கூட்டணி இருக்கிறது பாமகவுக்கு பலவீனமா அமையலாம் அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. அதாவது என்றைக்குமே ஒரு கட்சி வந்து ஒரு கட்சியில பலவீனம் சொன்னா அவர் கூட்டணி தொடர மாட்டாங்க. ஒருவருக்கு லாபமா இருக்கும். அந்த அடிப்படையில தான் வந்து நிச்சயமாக பயணிக்க முடியுமே தவிர கூட்டணி ஒரு சுமையோட பயணிக்க முடியாது. இன்னைக்கு எங்களுடைய ஆதரவை போட்டியிட்டு உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கேட்டதனுடைய உடனடியாக நான் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் டெல்லி தலைமை ஆலோசித்த பிறகு இன்னைக்கு நீ பார்த்திருக்கலாம், ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், அந்த டிடிவியா இருக்கலாம், ஐயா வாசனா இருக்கலாம், ஜான் பாண்டியனா இருக்கலாம், இன்னும் பாரிவேந்தரா இருக்கலாம், இன்னைக்கு அது போன்ற எல்லா கட்சியுடைய கூட்டணி கட்சிகளும் அதுல இருந்து பங்கேற்று இருக்கிறப்ப இவர்களுக்கு கூடிய வாதம் என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து அதாவது ஒரு பிரித்தாள் சுற்றி எப்படியாவது எல்லாருடைய வாக்குகளையும் கபலீகரம் செய்யலாம் என்று ஆளுங்கட்சி நினைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பண பலம், அதிகார பலம், எத்தனை அமைச்சர்கள் முகாமிட்டிருக்காரு நீங்க பாருங்க. நீங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கான பணம் பரிசு படத்துல எல்லாம் ரெடியா இருக்கு, தயாரா இருக்குது. நிச்சயமா இதையும் மீறி மக்கள் வந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக வேட்பாளருக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க. நாங்க வெற்றி பெறுவதில் எந்த இதுவும் கிடையாது. அதனால எப்பயுமே வந்து இந்த கூட்டணி என்பது மாற்றத்துக்கான ஒரு கூட்டணி. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது சாதாரணமாக இல்லை, இது ஒரு மாற்றத்துக்கான கூட்டணி. அப்படின்ற பொழுது எங்களுடைய முன்னெடுப்பை மக்கள் வரவேற்கிறாங்க. அதை நோக்கி நாங்க போய்க்கிறோம். ஏற்கனவே 18 விழுக்காடு வாங்கியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த முறை ஏற்கனவே அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கக்கூடிய பகுதி தான் அது. இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர் போன்றவர்கள் இப்ப எங்களுடைய சொன்ன எல்லா கூட்டணியிலும் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நடக்கக்கூடாது மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவமே சாட்சி. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து வெறும் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாகுது. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொல்லப்படுறார், ஒரு பட்டியல் சமுதாய சார்ந்த தலைவர் கொல்லப்படுறார். ஆக இது மக்கள் ஒரு ஆட்சி. அது இடைத்தேர்தல் மூலமாக மக்கள் நிச்சயமாக பாடம் போட்டார்கள். என்ன பணபலம் அதிகார பலத்தை அவர்கள் பயன்படுத்தினாலும் கூட மக்கள் பலம் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது என்பது எங்களுடைய கருத்து. ஓகே, இப்போ நீங்க சொன்ன இந்த நிகழ்வுகள்லாம் இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு பிறகு தங்களுக்கான பலன்கள் என்னவாக கிடைக்கும் அப்படின்றத பாப்பாங்களா, அல்லது தமிழ்நாடு முழுக்க என்ன விவகாரங்கள் நடக்குது அப்படின்ற விஷயத்தை கவனிச்சு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மேடம், அதாவது ஒரு மக்கள் வந்து ஒரு கோபத்தை வெளிப்படுத்துன்னு வச்சாங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க நான் என்ன கேட்கிறேன், இவங்க என்ன ஆளுங்கட்சியா இருந்து 506 தொகுதி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாங்களா இல்ல தமிழ்நாடு முழு மக்கள்? அதாவது சில விஷயங்கள் பாராளுமன்ற சூழலில் வேறு. அது என்பது அவருடைய எதிர்ப்பு வாக்கள் பிரிந்ததனால் வந்தக்கூடிய வெற்றி அது. அதனால அவருடைய அதிருப்தி எல்லாம் இல்லைங்கிறதெல்லாம் அதை மறைச்சு பேசலாம், வெற்றி கணக்குல வேணா பேசலாம், கிடையாது. ஆனா இன்றைய கலசூழல் இந்த ஒரு மாதத்துல, குறிப்பாக இந்த 20 நாட்கள்ல 25 நாட்கள்ல இன்றைக்கு தமிழகத்துல நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று இருக்கிறாங்க. அதை இங்கேயும் தொடுவாங்க. அதனால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிற கேள்வி நான் என்ன, ஒரு சட்டமன்ற உறுப்பினரால என்ன ஆயிட போது, அவர்கள் வந்து அதனை திருப்பி செய்வாங்க அப்படின்னு. சார், இவங்க தமிழ்நாடு முழுவதுமே எதுவுமே செய்யலங்கிற பட்சத்துல அதை மக்கள் நாளைக்கு தன்னுடைய உயிர்களும் உடைமைகளும் பாதுகாக்க வேண்டும் சொன்னா இந்த அரசாங்கம் போகணும்னு நினைப்பாங்களே, அதுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக கொடுப்பாங்களே, அப்படித்தான் நாங்க பாக்குறோம்.
இல்ல இப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல 40 எம்பிக்கள் வச்சிருந்தாலும் அதனால பலன் இல்லை அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அப்போ அதே விஷயத்த வந்து பாஜக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதில் அப்ளை பண்ணி பார்க்க மாட்டாங்களா மக்கள்? அதாவது நிச்சயமா நல்ல கேள்வி. அதாவது நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் சொல்றேன், இன்னைக்கு வந்து அதுதான் சொல்றேன், இவர்களுடைய வந்து கூட்டணி பலம் ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய கூட்டணி அப்படியே இன்டாக்டா வச்சுட்டாங்க. அதே போல எதிர்ப்பு அரசியல் நான் பேசுறோம். இன்னைக்கு எதிர்ப்பு வாக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு ரெண்டாக பிரிந்ததா? நிச்சயமாக பிரிந்தது. அதனால அவர்கள் வெற்றி பெற்றாங்களே தவிர, நீங்க கடந்த முறை திமுக வாக்கு சதவீத பாருங்க, 6% குறைஞ்சிருக்கா இல்லையா? இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி எங்க ஏறி இருக்குது. இன்னைக்கு குறைஞ்சிச்சுன்னு சொன்னா திமுக வாக்கு சதவீதம் கூட்டணி கட்சியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறத நினைவுபடுத்த விரும்புறேன். அப்படி பார்க்கவே இல்ல. நீங்க 40 ஒரு பக்கம் நீ பாருங்க, அதுல இல்லைன்னு சொல்ல நம்பரா நீ அது வந்து உங்களுடைய களம் யதார்த்தம் உங்களுக்கு சொல்ல அமைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு மக்களுக்கு கோபம், ஏன்னா இந்த கள்ளச்சாராய பலியெல்லாம் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா கள்ளச்சாராய குலங்க இன்னைக்கு ஒரு கணவர் இல்லாம ஒரு தந்தைக்கு அப்பன் இல்லாம எவ்வளவு பெரிய அந்த இடத்துல இருக்குது. அதனால இந்த அரசாங்கம் வந்து மக்களை அலட்சியப்படுத்துது. அப்படிங்கிறதுனால இத வந்து மக்கள் ஒரு இடைத்தேர்தலாக பார்க்க மாட்டாங்க, ஒரு இடைத்தேர்தலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த 20 நாட்களாக அப்படின்னு இன்னைக்கு நாங்க பாக்குறோம். ஓகே, திருமிகு ஹசீனா, இப்போ திமுகவுக்கு பாடம் புகட்டும் வகையில மக்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு திரு தங்கவரதராஜன். உங்களோட பதில், உங்க கூட்டணிக்கான அந்த வியூகம் என்பது என்னவாக இருக்கும்னு சொல்றீங்க? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இவங்க பாராளுமன்ற தேர்தல் அப்போ கூட பாஜக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. காங்கிரஸ் முக்த் தமிழ்நாடு அப்படின்லாம் கூட பேசினாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் எப்பவுமே வராது. இவங்க கனவு கண்டு கொண்டே இருக்க வேண்டியது தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலை வரும் அப்படின்ட்டு இவங்க தீர்க்கமாக நம்பினாங்க அப்படின்னா இவங்க கேண்டிடேட் போல் பண்ணியிருக்க வேண்டியது தானே. ஏன் கேண்டிடேட்டே அங்கே போட்டிருக்க வேண்டியது தானே. காஷ்மீரில் கூட சொல்கிறாங்க ஆர்டிகல் 370 நாங்கள் கொண்டு வந்துட்டோம், அதனால எங்களுக்கு மேஜர் சக்ஸஸ். இல்லை, நீங்கள் கேண்டிடேட் அவங்க போடலாமான்னு அவங்க கூட்டணியில் யாருக்கு அந்த தொகுதி பலமாக இருக்கோ அந்த அடிப்படையில் தானே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாதுங்க. இப்போது ஒரு அதிமுக வந்து டோட்டலாகவே வந்து நான் கேட்குறது பாஜக தான். அதிமுக வந்து எலெக்ஷனை வந்து பாய்காட் பண்ணுது. அதே அதிமுக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது. இதே அஇஅதிமுக இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேபிளாக இருக்காது, இவங்க ஆளுங்கட்சி, அதனால் பண பலம் இருக்கும், அந்த பலம் இருக்கும், இந்த பலம் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இதே உள்ளாட்சி தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் வரப்போதே உள்ளாட்சி தேர்தல் அவங்க புறக்கணிப்பாங்களா? அப்படின்னா கிடையாது. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நரேட்டிவ் வந்து அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட அலையன்ஸ் பீப்புளோட அவங்க தி செட்டப் அ நரேட்டிவ். ஒரு டாபிக் நான் சொல்லிட்டு இருந்தேன், காஷ்மீரில் ஆர்டிகல் 370 பற்றி இவங்க பேசுனாங்க. எங்களுக்கு மேஜர் சக்ஸஸ், மேஜர் ஹிட்டு, மேஜர் அப்படிலாம் பேசுனாங்க. அங்கே இவங்க லோக்சபா எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் கூட அவங்க லோக்கலில் ஃபீல்டு பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் அயோத்தியா பற்றி நிறைய பேசினாங்க. மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வந்து அயோத்தியா நாடாளுமன்றம் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இல்ல, வாட் இஸ் தி நரேட்டிவ்? இட்ஸ் a national பார்ட்டிங்க. ஆமா, பிஜேபி ஒரு நேஷனல் பார்ட்டி. அவங்க ஸ்டேட்ல வந்துட்டு அவங்க என்னவோ ஒரு ஸ்டேட் கன்சென்சஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. டிஎம்கே இஸ் a ruling party. இது வந்து திராவிடியன் மண். ஸோ திராவிட கட்சிகள் எதிர் திமுக, அஇஅதிமுக அப்படிங்கிறதுல வந்து நம்மளோட மக்கள் பழக்கப்பட்டு விட்டாங்க. இவங்க என்னவோ பாஜக அங்கே என்னவோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, அங்கே வேற கட்சிகளுக்கு ப்ரெசன்ஸே இல்லாத மாதிரி, கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு வந்து மக்கள் வந்து பாடம் புகட்டுவார்கள் அப்படிலாம் இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அப்படின்னா இவங்களே ஏங்க போல் பண்ணியிருக்க கூடாது? இவங்க ஏன் வந்து அது கூட்டணி கட்சிக்கு வந்து விட்டு கொடுக்குறாங்க? இவங்களே நின்று இருக்க வேண்டியதானே, கண்டெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே. பாஜக சொல்றதுல பாஜக விட்டு கொடுக்கல, பாமக போட்டிடுவேன் அப்படின்ற பாமகன்றது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில வந்து பாமகன்றது ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். இல்லை நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு ப்ரொக்ளமேஷனும் பண்ணலாம்.